இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். வரும் காரியங்களை முன்பாகவே அறிவிக்கிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 41 அதிகாரம் 32 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது. வரப்போகிற நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை ஆண்டவர் பார்வோன் என்கிற ராஜா அறிந்து கொள்ளும்படியாய் சொப்பனங்களின் மூலமாய் பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாய், தரிசனங்களின் மூலமாய், வார்த்தைகளின் மூலமாய், தீர்க்க தரிசனம் மூலமாய் நடக்கப் போகிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அநேக நேரம் அடுத்து என்னென்று தெரியாமல் நாம் திகைக்கிறோம். ஒருவேளை முன்பாகவே இது தெரிந்திருந்தால் நான் இதை செய்திருக்க மாட்டேனே, இந்த பிரச்சனைக்குள் நான் ஆளாகி இருக்க மாட்டேனே, அல்லது தப்பித்திருப்பேன் என்று பல விதத்தில் பின்பு புலம்புகிறோம். ஆனால் தேவன் முன்பாகவே உணர்த்துகிறார், காண்பிக்கிறார். அதை நாம் சரியாக அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளாமல் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், அல்லது அதை உதாசீனப்படுத்துவதனால் தான் அநேக நேரம் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. பார்வோனுக்கு சொப்பனங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். அர்த்தம் தெரியவில்லை, யாராலும் சொல்ல முடியவில்லை. அப்பொழுதுதான் யோசேப் என்கிற வாலிபன் அங்கு சிறைச்சாலையில் இருக்கிறான். குற்றம் எதுவும் செய்யவே இல்லை, ஆனால் குற்றப்படுத்தப்பட்டு அங்கு வேதனை அனுபவிக்கிற அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்துகிற நேரம் வந்தது. அவனுக்கு வைத்திருக்கிற கிருபை அங்கு பெருகினது. சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தானால் யோசேப்பு அங்கு அழைத்து வரப்படுகிறான். சொப்பனத்தை ராஜாவிடம் கேட்டு நடக்க போகிற காரியங்களை கர்த்தரை விதமாய் உங்களுக்கு காண்பித்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறான். எப்படி என்று சொன்னால் 7 வருடம் நல்ல செழிப்பு இருக்கும். அதற்கு பின்பு ஒரு 7 வருடம் கொடுமையான பஞ்சம். இந்த 7 வருடத்தின் மேன்மைகளும் மறக்கப்பட்டு போகிற அளவுக்கு, பட்சித்து போடப்படுகிற அளவுக்கு அந்த பஞ்சம் தலைவிரித்து ஆடும் என்று சொல்லி அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறான். அதோடு மட்டுமல்ல, நீ நல்ல 7 வருடம் விளைச்சல் இருக்கும்போது அதை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டு பண்டகசாலை ஏற்படுத்தி நல்ல மனிதனை ஏற்படுத்தி உண்மை உத்தமாய் அதை நிர்வகித்து காரியத்தை செய்வீர் என்று சொன்னால் பஞ்சத்துக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற ஆலோசனை கொடுத்து விட்டு போகிறான். ஆனால் அந்த பார்வோன் யோசேப்பை அதற்கு தலைவனாக வைத்து பொறுப்பை கொடுத்தது நாம் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாய் கொடிய பஞ்சத்திலிருந்து பார்வோன் இருந்த அந்த எகிப்து தேசம் மட்டுமல்ல, சுற்றிலுள்ள தேசங்களை பாதுகாக்கப்பட்டது, ஜனங்கள் காப்பாற்றப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு நேராக இன்று கடந்து வருவோம். ஏதாவது காரியங்களை அவர் உணர்த்துவார், மனதுல படும், இதை செஞ்சிட சொல்லி, அல்லது இங்க போக வேண்டாம் இன்னைக்கு, அல்லது இன்னைக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம், அல்லது இன்னைக்கு இதை உடனே போய் செய்யணும்னு சொல்லி உந்தி தள்ளுகிற ஒரு உணர்வு ஏற்படும், அல்லது ஒரு வார்த்தை வரும், அல்லது ஒரு சொப்பனத்தின் காரியங்கள் வரும்போது நாம் அப்படியே அலட்சியமா எடுத்துவோம் சொன்னால் அதனுடைய ஆபத்து, பாதிப்பு பின்பாக பெரிதாக இருக்கும். அநேக நேரம் நம்ம அனுபவித்திருக்கிறோம். ஒரு சகோதரன் சொன்ன காரியம், திடீரென்று சொல்லி வீட்டுல மனைவிட்ட நான் கடைக்கு போயிட்டு வரேன், பாண்டி சூப்பர் மார்க்கெட் போய் நிறைய அரிசி பொருட்கள் மளிகை எல்லாத்தையும் நிறைய வாங்கிட்டு வந்துட்டாரு. உடனே அவங்க வீட்டுக்காரம்மா கோபப்படுறாங்க, ஏங்க எவ்வளவு ஊத்த வச்சு என்னங்க பண்ண முடியும், வேஸ்டா போயிருங்க, எப்படியும் இப்படி பண்ண மாட்டீங்களா, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் முடியதானே வாங்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது, இல்ல எனக்கு ஏதோ ஒரு உணர்வு வாங்கி வச்சிருன்னு சொல்லி அதனாலதான் நான் செஞ்சேன், ஆண்டவர் அப்படி உணர்த்துறாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த நாட்கள் கோவிட்டுடைய ஆரம்ப நாட்கள். தேசத்துக்குள்ள கோவிட் வந்து அநேகரை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அநேக காரியங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி ஒவ்வொன்னா வந்து திடீரென்று வாங்கி வைத்த 2-3 நாட்களே லாக்டவுன் போட்டாங்க. லாக்டவுன் போட்டா கடைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. பொருட்களை வாங்குவதற்கு கடினமான ஒரு சூழ்நிலை நாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த வீட்லயோ ஆச்சரியப்பட்டாங்களா, பிள்ளைகளை கேட்கறாங்க, டேடி எப்படி உங்களுக்கு இது தோணுச்சுது? அப்பதான் அவங்க மனைவி சொல்றாங்களா, அப்பா நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நான் கூட இதெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு என்னமோ ஆயிப்போச்சு, பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைச்சேன், ஆனா ஆண்டவர் சரியா நடத்தி இருக்கிறார் அல்லவான்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களாம். அநேக நேரம் அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம், பின்பு பார்த்துக் கொள்ளலாம், இப்போதைக்கு வேண்டாம் என்று சொல்லி சோம்பேறித்தனமாய் உட்கார்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அநேக நன்மைகளை இழப்பதோடு மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் விரயமாக்கி பின்பு கண்ணீரிடக்கூடிய காரியமாய் மாறிவிடுகிறது. பகற்காலம் இருக்கும் பொழுதுதான் கிரியை செய்ய முடியும், ராக்காலம் வருகிறது. அப்படிப்பட்ட காலத்துக்குள் நாம் நுழைகிறோம். பஞ்சங்கள், போர்கள், பூமி அதிர்ச்சிகள், மரணங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் ஒன்று சேர இணைந்து தாக்கத்தை துவங்கிவிட்டன. இந்த நாட்டிலாவது நாம் விழித்துக் கொண்டு ஆயத்தமாய்
ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிகளா இருப்போம் என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்ப்பார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கடைசி நாட்டில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் நிர்பந்தமான அல்லது ஒரு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, என்ன நடக்கும் என்று சொல்லி யாராலும் நிதானிக்க முடியவில்லை. ஆனாலும் கூட எங்கள் மனங்கள் இன்னும் சோம்பேறித்தனமா இளைப்பாறுதலை தேடிக்கொண்டிருக்கிறது. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி காலங்களை வீணாக்கி கொண்டிருக்கிற நிலைமையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு உற்சாகமாய் இந்த நாட்களை சரியாய் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. காரியங்கள் வெளிப்படும் பொழுது அதை கீழ்ப்படியக்கூடிய கிருபையை தாங்கப்பா. அநேகருக்கு இப்படிப்பட்ட கிருபையில் கொடுக்கப்பட்டதை ஒருவேளை இழந்திருக்கலாம். கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அதை அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று புறக்கணித்தது நிமித்தமாக மீண்டும் அந்த கிருபையை கொடுத்து இந்த நாளிலிருந்து நம்முடைய நடத்துதல், நம்முடைய கிருபை, நம்முடைய பிரசன்னம், நம்முடைய காரியங்கள் வெளிப்படுகிற எல்லாவித பாக்கியமும் நிறைவாய் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பஞ்சக்காலம் இன்னைக்கு நேரிட்டு எல்லா இடங்களிலும் தேசங்கள்ல பரவுகிறது. யுத்தங்கள் எல்லா இடத்திலும் வேகமாய் இன்னைக்கு தீவிரமா நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல தஞ்சமான இயேசு நம்மோடு கூட இருப்பாரு. அங்கும் இங்கும் கொள்ளை நோய்கள் வந்தாலும் அங்கும் பாதுகாப்பை கொடுத்து நம்ம நடத்துவார். தொடர்ந்து ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு சித்தத்தை செய்வோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சம்